இங்கே சுதாகர் ஒரு பக்கம் ஆகாஷ் கால் பண்ணதை நம்பி அந்த கிளாஸ் ஃபேக்டரிக்கும் போயிடுறாரு. இன்னொரு சைடில் அவர் அங்கேருந்து கிளம்புனதுக்கப்புறம் எழிலுமே சுதாகரை ஃபாலோ பண்ணி எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்குது அப்படின்ற மாதிரி அவர் ஒரு பக்கம் இங்கே சுதாகரை ஃபாலோ பண்ணிக்கிட்டு அவருக்கே தெரியாமல் போயிடுறாங்க. அதே நேரம் இந்த சைடில் இங்கே செல்லியனும் பாக்கியாவும் சேர்ந்து டேரெக்டாக வீட்டுக்குள்ளே போய் சந்திரிகாட்ட பேச ஆரம்பிக்கிறாங்க. ஃபஸ்ட் எடுத்தவொன்னே சந்திரிகா இந்த விஷயத்தெல்லாம் கேட்டுட்டு ரொம்பவே கோவப்படுறாங்க. அதுவும் இல்லாமல் பாக்கியாவையும் செல்லியனையும் பார்த்துட்டு முதல்ல வெளியில் போங்க, என் பையனை கொண்டுட்டு நீங்கள் ஒன்றுமே தெரியாத மாதிரி என் முன்னாடி வந்து இப்படி போய் சொல்லிட்டு இருக்கீங்களா அப்படின்ற மாதிரி சத்தமோட தான் செய்கிறாங்க. ஆனால் அதுக்கப்புறம் பாக்கியாவுமே இங்கே பாருங்கள், உங்கள் பையன் இறந்தது எனக்கு வருத்தம் தான், ஆனால் அதுக்காக நீங்கள் உண்மையை மறுக்க முடியாது, இதுதான் உண்மைங்கிறத நான் உங்களுக்கு நிரூபிக்க தான் வந்திருக்கேன் அப்படின்ற மாதிரி பாக்கியா எவ்வளவோ சொல்லி பார்க்குறாங்க. ஆனால் சந்திரிகா சுத்தமாக கேட்குற மாதிரியே இல்லை. அதே நேரத்தில் இங்கே செல்லியனும் இங்கே பாருங்கள், நாங்கள் ஒன்றும் உங்கள் பையனை கொல்ல கிடையாது, உங்கள் பையனை உங்கள் ஹஸ்பண்ட் தான் கொன்னார் அப்படிங்கிறதுக்கான ஆதாரம் எங்கள் கிட்ட இருக்கு, இந்த வீடியோவை பாருங்கள் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அந்த வீடியோவை டேரெக்டாக சந்திரிகாட்ட காட்டுறாங்க. சந்திரிகாவும் ஃபஸ்ட் அந்த வீடியோவை பார்க்குறப்போ கொஞ்சம் சந்தேகமாக தான் பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. ஆனால் வீடியோவில் ஏதோ ஒரு வித்தியாசம் இருக்கிறத பார்த்துட்டு இருந்தாலும் நீங்கள் மறுபடியும் இந்த வீடியோவை வச்சு என் புருஷன் மேலே தப்பாக பழி சுமத்துறீங்க, அவர் ஏன் என் பையனை கொல்ல போகிறாரு அப்படின்ற மாதிரி இங்கே மறுபடியும் சந்திரிகா சுதாகர் மேலே நம்பிக்கையோடு பேசிகிட்டு இருக்காங்க. ஆனால் பாக்கியாவும் இங்கே பாருங்கள், எங்கள் இனியாவையும் எங்கள் குடும்பத்தையும் மாட்டி விடுறதுக்காக தான் உங்கள் ஹஸ்பண்ட் இதை பண்ணியிருக்காரு, அதுவும் இல்லாமல் உங்கள் பையனை கொன்னது எங்கள் வீட்டில் இருக்கிற ஆள் கிடையாது, உங்கள் வீட்டுக்காரர் தான், அதை நல்லா யோசிச்சு பாருங்க அப்படின்ற மாதிரி இங்கே பாக்கியா சந்திரிகாவோட மூளையில் உரைக்கிற மாதிரி ஒரு விஷயத்த சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் தான் சந்திரிகா யோசிச்சு பார்த்தப்போ ஒரு நாள் முன்னாடி நிதிஷ் கிட்ட இந்த மாதிரி சுதாகர் நான் உன்னை கொன்னுடுவேன் அப்படின்ற மாதிரி சண்டை போட்டிருக்காரு, அவர் சொன்னதை செஞ்சுட்டாரு அப்படின்ற மாதிரி இங்கே சந்திரிகா தெரிஞ்சுக்கிறாங்க. உடனே அடுத்த நிமிஷமே இந்த பக்கம் சந்திரிகா பயங்கரமாக தலையில் அடிச்சுட்டு அழ ஆரம்பிக்கிறாங்க. ஏங்க இப்படி பண்ணீங்க, எதுக்காக நம்ம பையனை இப்படி கொன்னுட்டீங்க, நீங்கள் ஏதோ விளையாட்டுக்கு சொல்கிறீங்கன்னு நினச்சேன், ஆனால் நேற்று சொன்ன மாதிரியே பண்ணிட்டீங்கல்ல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இங்கே சந்திரிகா பயங்கரமாக அழ ஆரம்பிக்கிறாங்க. இதை பார்த்துட்டு இருக்க பாக்கியாக்கும் எழிலுக்கும் ஒரு விஷயம் புரிஞ்சிருது. அப்போனா இவங்க குடும்ப பிரச்சனைக்குள்ள தான் இந்த மாதிரி நிதிஷை இங்கே சுதாகர் கொண்டிருக்காரு, ஆனால் பிரச்சனை அவர் மேலே வரக்கூடாதுங்கிறதுக்காக தான் நம்மளை மாட்டி விட்டுருக்காங்கன்னு சொல்லிட்டு இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் ரொம்பவே கிளியர் கட்டாக தெளிவாக எடுத்து கொடுத்துட்டு அடுத்த நிமிஷமாக வீட்டுக்கு வந்துடுறாங்க. வீட்டுக்கு வந்துட்டு இந்த பக்கம் அடுத்து என்ன நடக்க போகுது அப்படிங்கிற மாதிரி வெயிட் பண்ணிட்டு இருக்கப்போ நைட் அவுட் நைட்டாக இங்கே சந்திரிகாவுமே போலீஸ் ஸ்டேஷனில் சுதாகர் மேலே கேஸ் கொடுத்துருப்பாங்க. என் பையனோட சாவில் என் வீட்டுக்கார மேலே தான் எனக்கு சந்தேகம் இருக்குது, அவர் தான் இதை பண்ணியிருப்பார் அப்படின்ற மாதிரி சந்திரிகா அவங்க நினச்ச மாதிரியே கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டாங்க. இந்த கம்ப்ளைண்ட் நியூஸ் காலையிலே வந்து நியூஸில் வந்துடுது. இதை பார்த்த உடனே இங்கே பாக்கியாவும் இதுக்கு மேலே நம்ம பொறுமையாக இருக்கக்கூடாது, இந்த ஆதாரத்தை இந்த நிமிஷம் தான் நம்ம கூட போய் போலீஸில் காட்டணும், அப்போ தான் கண்டிப்பாக இங்கே கோபியை காப்பாற்ற முடியும் அப்படின்ற மாதிரி அவங்க பேசிகிட்டு இருக்காங்க. இதை கேட்டு உடனே இங்கே செல்லியனும் பாக்கியாவும் அந்த ஆதாரத்தை எடுத்துக்கிட்டு டேரெக்டாக இங்கே போலீஸ் ஸ்டேஷன் போகிறாங்க. அங்கே போய்ட்டு இன்ஸ்பெக்டர்கிட்ட ஒரு வழியாக கன்வின்ஸ் பண்ணி, சார் நாங்கள் சொல்கிறது தயவு செஞ்சு கேளுங்க, நிதிஷோட கொலைக்கும் இங்கே கோபிக்கும் எந்த ஒரு சம்மந்தமும் கிடையாது, இந்த வீடியோவை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் அப்படின்ற மாதிரி அந்த வீடியோ ஆதாரத்தை இங்கே போலீஸ்காரங்க கிட்ட போட்டு காட்டுறாங்க. அவருமே அந்த வீடியோவை பார்த்துட்டு செம்ம ஷாக் ஆகுறாரு. சொல்லப்போனால் சுதாகருக்கு நாம தானே இன்ஃபார்ம் பண்ணோம், ஆனால் அவர் நமக்கு முன்னாடியே வந்திருக்காரு, அப்போனா இதை பண்ணது சுதாகர் தான், அவர் தான் இந்த குடும்பத்து மேலே பழிய போட்டு இவங்களை மாட்டி விட்டுட்டு அவர் தப்பிக்கலாம் ட்ரை பண்ணியிருக்காரு அப்படிங்கிற விஷயத்த இவங்க தெளிவாக பிடிச்சிக்கிறாங்க. உடனே அந்த போலீஸ்காரங்களும் சரிம்மா இந்த ஆதாரத்தை நான் வச்சிருக்கேன், சொல்லப்போனால் இதை வச்சு கண்டிப்பாக உங்கள் வீட்டுக்காரர் எந்த தப்பு பண்ணல அப்படிங்கிறத என்னால் நிரூபிக்க முடியும், ஆனால் இதை பற்றி நீங்கள் முதல்ல அவர்கிட்ட பேசுங்க, அவர் இன்னுமே உங்கள் பொண்ணை காப்பாற்றுறதுக்கு நான் தான் அந்த கொலையை பண்ணேன் அப்படின்ற மாதிரி உளறிக்கிட்டு இருக்காரு. இப்போ அவர் அந்த கொலையை பண்ணல அப்படின்னா நாங்கள் உடனடியாக அவரை கோர்ட்டில் சப்மிட் பண்ணிவிட்டு உடனே அவரை ரிலீஸ் பண்ணிவிட்டு நாங்கள் சுதாகரை தான் தேட ஆரம்பிக்க போகிறோம். அதனால் இந்த விஷயத்தில் நீங்கள் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும், சுதாகர் மாட்டிக்கிட்டார் அப்படின்னா கண்டிப்பாக உங்களை எதுவும் பண்ணாமல் விட மாட்டார், ஏன்னா அவங்க ரொம்ப பெரிய பணக்கார குடும்பம், அதனால் நீங்கள் பத்திரமா இருங்க அப்படின்ற மாதிரி இங்கே போலீஸ்காரங்க பாக்கியாவுக்கும் செல்லியனுக்கும் இங்கே ஒரு சின்ன மெசேஜ் கொடுத்து அனுப்புகிறாங்க. அதுக்கப்புறம் அவங்களும் கோபியை மீட் பண்ணி கோபி கிட்ட நடந்த விஷயத்தை பற்றி சொல்லி கோபியை கொஞ்சம் அலர்ட் பண்ணிடுறாங்க. இதெல்லாம் ஒரு பக்கம் நடந்துக்கிட்டு இருக்க இன்னொரு சைடில் இங்கே சுதாகர் நைட்டே ஒரு இடத்துக்கு போயிருப்பார். ஆனால் அங்கே போன இடத்துல யாருமே இல்லை அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு ரொம்பவுமே டென்ஷனாக ஆரம்பிக்கிறாரு. அவர் தன்னோட அடியாட்கள் கிட்ட இங்கே பாரு, நம்மளோட இந்த மாதிரி முக்கியமான ரகசியத்தை யார் தெரிஞ்சுக்கிட்டா, அதுலேயும் குறிப்பாக நான் தான் நிதிஷை கொலை பண்ணேன் அப்படிங்கிறத யார் தான் இப்படி தெரிஞ்சு வச்சிருக்கா, சொல்லப்போனால் அவங்கள முதல்ல கண்டுபிடிக்கணும், கண்டுபிடிச்சி முதல்ல அவனை போட்டு தள்ளணும், ஏன்னா அவனை பணம் கொடுத்து சரி பண்ணலாம் வேலைக்காகாது, இது ஒன்றும் சாதாரண விஷயம் கிடையாது, நிதிஷ் கொலை வழக்கில் நான் மாட்டிக்கிட்டேன்னா அவ்வளோதான் என்னோட கதையை முடிஞ்சிடும் அப்படின்ற மாதிரி இங்கே அவர் ஒரு பக்கம் யோசிச்சுட்டு இருக்காரு. ஆனால் இப்படி யோசிச்சுக்கிட்டே பேசிகிட்டு இருக்கிற விஷயங்கள் எல்லாத்தையும் இங்கே எழில் அவருக்கே தெரியாமல் அவரோட மொபைலில் வீடியோ ரெக்கார்டு எடுத்துகிட்டு இருக்காங்க. சொல்லப்போனால் எழில் இதுக்காக தான் வந்திருப்பார். அவர் என்ன இருந்தாலும் அங்கே போனதுக்கப்புறம் தாவாயிலே ஒரு வாக்குமூலம் கொடுப்பாரு. அந்த வாக்குமூலம் மூலமாக நம்ம ஒரு ஆதாரத்தையும் கலெக்ட் பண்ண மாதிரி இருக்கும்னு சொல்லிட்டு எழில் இதை பண்ண வந்திருப்பாங்க. ஆனால் அதுக்கேற்ற மாதிரி
மாதிரியே எழில் போனதுக்கப்புறம் இங்கே ஆகாஷுமே அங்கே தான் கிளம்பி வந்திருப்பாரு. எழில் அண்ணன் எங்கே போயிருக்காருன்னு எனக்கு தெரியும், அதனால இந்த விஷயத்தில் அவருக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கலாம்னு சொல்லிட்டு ஆகாஷுமே எழில பார்க்க வந்திருப்பாங்க. ஆனால் இங்கே எழில் வந்த இடத்துல அந்த வீடியோ ஆதாரத்தை எடுத்து முடிச்சுட்டு அங்கேருந்து கிளம்பலான்னு சொல்லி ட்ரை பண்ணுறப்போ எழில சுதாகரோட ஆளுங்க பார்த்துருப்பாங்க. பார்த்தது மட்டும் இல்லாமல் இங்கே சுதாகரோட ஆளுங்க எழில பிடிச்சி வச்சிருப்பாங்க. இதை பார்த்துட்டு இந்த பக்கம் எழிலுமே இங்கே பாரு, நீங்கள் என்ன பிடிச்சிட்டிங்கன்னா நீங்கள் தப்பிச்சிடலான்னு நினைக்கிறீங்களா? அது நடக்க வாய்ப்பே கிடையாது. என்கிட்ட இருக்கிறது ஒரு ஆதாரம் தான், ஆனால் ஒரு சிசிடிவி ஃபுட்டேஜ் ஆதாரம் எங்கள் அம்மாக்கிட்டையும் எங்கள் அண்ணன்ட்டே இருக்குது. அவங்க கண்டிப்பாக இந்நேரம் போலீஸ் ஸ்டேஷனில் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்துருப்பாங்க அப்படின்ற மாதிரி இங்கே சுதாகர் கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ சுதாகரும் எழில பார்த்து, இங்கே பாரு எழில், நான் உன் குடும்பத்து மேலே தனிப்பட்ட விருப்பு வெறுப்பெல்லாம் வச்சுக்கிட்டது கிடையாது. நானும் நிதிஷ்க்கு ஒரு நல்ல ஃபாதராக இருக்கலான்னு தான் ட்ரை பண்ணேன், ஆனால் அது என்னால் முடியல. அதுக்கப்புறம் நிதிஷுமே எப்போவுமே என் பேச்சை கேட்காமே போயிட்டு இருந்தான். இன்னொரு சைடு நான் எல்லா சொத்துக்களையும் என் பேருக்கு மாற்றலான்னு சொல்லி நினைக்கிறப்போ சந்திரிகா என்னென்னா சொத்தோட மொத்த அதிகாரத்தையும் நிதிஷ்கிட்ட மாற்றிக்கிட்டு இருந்தா. எனக்கு அந்த விஷயம் சுத்தமாக பிடிக்கவே இல்லை. அதனால தான் நிதிஷை ட்ரக்ஸுக்கு அடிமையாக்கினேன். அதுக்கு காரணமும் நான் தான். ஏன்னா அவன் ஒரு விஷயத்துக்கு அடிமையாக இருந்தான்னா அவனை அந்த விஷயத்தை வச்சு பிளாக்மெயில் பண்ணி என்னைக்கு இருந்தாலும் அவனை முடிச்சிடலான்ற ஒரு பிளானில் தான் இதை பண்ணேன். நான் நினச்ச மாதிரியே அவனும் ஃபுல்லாக அடிமையாயிட்டான். ஆனால் என்ன, ஒரு ஸ்டேஜுக்கு மேலே அந்த ட்ரக்ஸை சேல் பண்ணி ஆரம்பிச்சிட்டான். அது எனக்கு ரொம்பவே இரிட்டேட்டிங் ஆகிப்போச்சு. சொல்லப்போனால் இவன் ட்ரக்ஸை சேல் பண்ணி என்னோட ரெப்புடேஷனை குறைச்சிருவாங்கிறதுக்காக தான் இவனை உடனே முடிக்கணும்னு பிளான் பண்ணேன். அதுக்காக தான் நான் அவன் குடிக்கிற ட்ரிங்க்ஸில் ஒரு சின்ன பாய்சனை கலந்து விட்டேன். அந்த பாய்சனில் அவன் ஆட்டோமேட்டிக்காக ஒரு 1/2 hourல இறந்து போயிடுவான். அந்த டைமிங்குள்ளே இனியாவை வர வச்சு இனியா தான் இதை பண்ணாங்கிற மாதிரி எல்லா விஷயத்தையும் செட் பண்ணேன். அதுக்காக தான் கரெக்டாக இந்த விஷயத்தை பிளான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இப்போது நீங்கள் கொடுத்துட்டு இருக்க சிசிடிவி ஃபுட்டேஜ்லாம் ஒரு ஆதாரமாகவே எடுத்துக்கப்படாது. ஏன் தெரியுமா, அங்கே இன்ஸ்பெக்டர் இருக்கார் பற்றியா, அவர் என்னோட ஆள் தான். அவர் இந்நேரம் அந்த ஃபுட்டேஜை வாங்கி அழிச்சிருப்பாரு. நீங்கள் நினைக்கிற மாதிரி அந்த ஃபுட்டேஜ் போன உடனே அந்த ஃபுட்டேஜ் எடுத்துகிட்டு போயிட்டு அவர் ஒன்றும் கோர்ட்டில் கொடுக்குற நியாயஸ்தெல்லாம் கிடையாது. அவர் என் பணத்துக்காக வேலை செய்கிறவர். அதனால் இந்த விஷயத்துலேருந்து எனக்கு எப்படி தப்பிக்கணும்னு தெரியும். அதை விட கொடுமையா, இப்போ நீ என்கிட்ட மாட்டிக்கிட்டல, இவ்வளோ விஷயத்த நான் ஏன் அவங்ககிட்ட சொல்லிட்டு இருக்கேன்னா, நீ ஏன் நாளைக்கு உயிரோடு இருக்க போகிறது இல்லை, அதனால தான் அவங்ககிட்ட இந்த விஷயத்த சொல்லிட்டு இருக்கேன்னு சொல்லி இங்கே சுதாகர் ரொம்பவே தனாவட்டாக பேசிகிட்டு இருக்காரு. இதையெல்லாம் பார்த்துட்டு இருக்க எழிலுக்கு செம்ம காண்டாகுது. ஆனால் இங்கே எழில ஃபாலோ பண்ணிட்டு வந்த ஆகாஷுமே இப்படி விஷயங்கள் நடந்துட்டு இருக்கிறதையும் சுதாகர் தான் வாயால் சொல்லிக்கிட்டு இருக்க எல்லா வாக்குமூலத்தையும் அவரோட மொபைலில் ரெக்கார்ட் எடுக்கிறாங்க. எடுத்தது மட்டும் இல்லாமல் அவருமே இந்த விஷயங்களை உள்ளே வச்சுக்கிறாங்க. அடுத்தபடியே சுதாகருமே, இங்கே பாரு, இன்றைக்கி ஒரு நாள் இந்த கிளாஸ் ஃபேக்ட்ரியில் இவன் இருக்கட்டு, இவனை நல்லா காட்டி போட்டுவாங்க. இன்றைக்கி நம்ம வீட்டுக்கு போக வேண்டியது இருக்குது. வீட்டுக்கு போய் போலீஸில் இருக்கிற அந்த ஆதாரத்தை முதல்ல அழிக்கணும். அவன் அழிச்சிட்டானான்னு தெரியல, இருந்தாலும் நம்மளால் முடிஞ்சதை பண்ணணும்னு சொல்லிட்டு சுதாகர் தன்னோட ஆட்களை கூட்டிகிட்டு அங்கேருந்து கிளம்புறாங்க. இப்படி அவர் கிளம்புன அடுத்த செகண்டு இந்த பக்கம் ஆகாஷுமே டேரெக்டாக எழில காப்பாற்றுறாங்க. அண்ணே, நீங்கள் கவலைப்படாதீங்க, கண்டிப்பாக இந்த சுதாகருக்கு ஏற்ற ஆதாரம் என்கிட்ட இருக்குது. இப்போ நீங்கள் நடந்த விஷயம், அவங்க பேசின விஷயம் எல்லாத்தையுமே நான் ரெக்கார்ட் எடுத்துட்டேன். நீங்கள் வாங்க, நம்ம முதல்ல ஸ்டேஷனில் போய் கம்ப்ளைண்ட் கொடுப்போம். அதுவும் இங்கே இல்லை, ஐஜி ஆஃபீஸ்க்கு போயிடுவோன்னு சொல்லிட்டு இங்கே ஆகாஷுமே அடுத்த நிமிஷமே இங்கே எழில கூட்டிக்கிட்டு அங்கேருந்து ஐஜி ஆஃபீஸ்க்கு போயிட்டுருக்காங்க. சொல்லப்போனால் அங்கே போய் எப்படியாவது இங்கே சுதாகரை மாட்டி விடணுங்கிறது அவங்களோட எண்ணம். அதுக்கேற்ற மாதிரி இவங்க ஐஜி ஆஃபீஸ் போய் அந்த ஆதாரத்தை கொடுத்தாங்கன்னா கண்டிப்பாக சுதாகர் தப்பிக்க வாய்ப்பே இல்லை. சுதாகரும் சுதாகரோட ஆட்களும் மாட்டிக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அதுலேயும் குறிப்பாக இப்போ சந்திரிகா வேறு சுதாகருக்கு ஆப்போசிட்டில் இருக்காங்க. அதனால் இங்கே சுதாகரால் அவ்வளோ ஈஸியாக சமாளிக்க முடியாது. அதனால் அடுத்து என்ன தான் நடக்க போகுது, அடுத்த வாரம் பாக்கியலட்சுமி சீரியலோட முடிவில் இங்கே சுதாகர் ஜெயிலுக்குள்ளே போகிறது இப்போவே உறுதியாயிடுச்சு. அதனால் அது எந்த அளவுக்கு சுவாரஸ்யமாக இருக்க போகுது அப்படிங்கிறத இனி வரப்போகிற எபிசோடில் நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம் கைஸ்.